ஊரு குற்றாலம் போற வழியில இருக்கு, தென்காசி குற்றாலம் போற வழியில. ரோட்டோரத்துல எங்க தெருவுல ஒரு இஸ்லாமிய குடும்பம் வசித்து வருகிறது. ஒரு போன வாரத்துல ஒரு நாள் நைட்டு ஒரு 9:30 இருக்கும். ஒரு டானிக் பாட்டில கொண்டு போகும்போது வாசல் கிட்ட அந்த தெருவுல கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. உடனே அந்த இஸ்லாமியருடைய மனைவி என்ன பண்ணாங்க, அந்த பெரிய துண்டங்களை எல்லாம் எடுத்து குப்பையில போட்டுட்டு மீதிய காலையில பெருக்கிக்கலான்னு போய் எல்லாம் படுத்துட்டாங்க. ஆனா அந்த பெரியவர் எந்திரிச்சு ஒரு சின்ன பெருக்குமாறு வச்சு ரொம்ப ரொம்ப நுண்ணிப்பா கவனித்து அந்த சில்லுகளை எல்லாம் சேகரித்து சாக்கடையில தள்ளிட்டு இருந்தார். நான் கேட்டேன், காலையில தான் மாமி பெருக்க போறாங்க, நீங்க இவ்வளவு வேகமா வேலை பாக்குறீங்கன்னு. உடனே அவர் சொன்னாரு, ஐயப்ப சீசன், ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் இந்த வழியில இரவு நேரத்துலதான் நடந்து போவாங்க, கால்ல செருப்பு கூட போட்டிருக்க மாட்டாங்க, இந்த சின்ன கண்ணாடி சில்லு குத்தி அவர்கள் கால் கிழிந்து போனால் அவர்களுடைய நேர்த்தி கடனை எப்படி அவர்கள் முடிப்பார்கள், அவர்கள் மனசுல எவ்வளவு பக்தியோடு வந்து கொண்டிருப்பார்கள் என்று ஒரு சாதாரண மனிதர் சக மனிதனை பற்றி யோசிக்கிறார். எத்தனை பேர் இப்படி வாழ்க்கையில நாம் யோசித்து இருக்கிறோம்? இந்த உலகத்திலே மழை என்று ஒன்று பெய்கிறதே எதற்காக? உங்களுக்கும் எனக்குமா? இல்லை, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் கருணையோடும் அன்போடும் சக மனிதன் மீதான அக்கறையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒருவருக்காக எல்லோருக்கும் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அசோகமித்திரன் ஒரு கதை எழுதியிருக்கிறார், விடிவதற்குள் அப்படின்னு ஒரு கதை. அந்த கதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. நம்ம ஊர்ல தண்ணி கஷ்டத்துல என்ன பாடுபடுறோம். ஒரு அம்மா பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையனை நடு ராத்திரி 12:30 எழுப்பி, அந்த நேரம் தான் தண்ணி வருது, குழந்தை தொட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கு, சின்ன குழந்தை. கதவை சாத்திட்டு அம்மாவும் மகனும் ஆளுக்கு 4 வாளிய தூக்கிட்டு தெரு தெருவா தண்ணிக்கு அலையிறாங்க. ஒரு இடத்துல கூட்டத்துல வரிசையில நின்னு, மகன் ஒரு இடத்துல வரிசையில நின்னு கை வலிக்கு அந்த புஜமெல்லாம் வீங்கி போகிற அளவுக்கு தண்ணியை அடித்து ரோட்டோரத்துல கொண்டு வந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. ரோட்டை கடந்து வீட்டுக்கு போகணும். இந்த வாளிய வச்சுட்டு அவ போகும்போது ஒரு கண்ணு குட்டி சுத்தி சுத்தி வருது. இவ போயிட்டா அது வாய வச்சிரும், கண்டிப்பா எல்லா தண்ணியும் குடிச்சிரும். 2-3 தடவை சூசூன்னு விரட்டுறா. ஆனா அது தாகம் நிறைந்த கண்களோட பக்கத்துல வருது. ஒரு நிமிஷம் மன உளைச்சலையும் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த பெண் சொல்லுகிறாள், குடிக்கிறதானா குடிச்சிட்டு போ, என் பிரச்சனை என்னைக்கு இருக்கிறதானே, நீ குடிச்சிட்டு போ என்று. ஒரு சாதாரண பெண்மணி மறுநாள் தன் வாழ்க்கைக்காக வைத்திருந்த ஒரு பொருளை கூட ஒரு சின்ன ஜீவனுக்காக விட்டு கொடுக்கிறாள் என்றால் இந்த உயிர் நேயம் இன்றைக்கு எங்கே போனது?